गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं यत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்கோ. சுவாசம் எடுத்துக்கோங்க. இது ஆர்கே மாஸ்டர் சொல்கிறத அப்படியே சொல்கிறேன். பக்கத்தில் வர சப்தத்தை பற்றி நீ கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ உனக்கு உள்முகமாக போகிறதுக்கு முயற்சி பண்ணு. தியான முத்திரை, அதாவது கட்டை விரலும் அது ஆள்காட்டி விரலும் சேர்த்து உட்காருங்கோ. பாக்கி 3 விரல் ஓப்பனாக இருக்கும். தியான முத்ரை. இப்போ கண்ணை திறந்து என் முகத்தை பாருங்கோ. இப்போ கேட்ட கஜேந்திர மோட்சத்தை நீ உனக்குள்ள அபியசிக்க போகிற. அதாவது உனக்குள்ள நீ அதை உள்வாங்கிக்க போகிற. மனுஷ சமாஜத்துக்கு ஒரு அற்புத தேவதா சக்தி இன்னிக்கே பூமியில் அவதரிக்கிறது. இன்றைய தினத்தோட முக்கியத்துவம் தெரியுமா? வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஜென்ம தினம். அதை பற்றி நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க வேணும். நிஜமாக சத்திர யாகம் பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம். சத்திர யாகம் யூனிவர்சிட்டி லெவலில் வந்தபோது முதல்ல கன்னிகா பரமேஸ்வரியிடம் இருந்து சர்டிஃபிகேட் நம்ம வாங்கிக்கணும். அது ரொம்ப மஸ்ட்டு. இந்த கோர்ஸில் இவா பாஸ் பண்ணிட்டா அப்படின்னா அது கன்னிகா பரமேஸ்வரி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். கன்னிகா பரமேஸ்வரியோட தனிப்பட்ட வாழ்க்கை தெரிஞ்சவாளுக்கு கஜேந்திர மோட்சத்தில் சொன்ன விஷயமும் நன்னா புரிஞ்சிருப்பா. நம்ம லைஃபு எப்படி ஜீவிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது. பிரகிருத்தியில் உள்ள சம்பத்து எல்லாம் உங்ககிட்ட வரும். கன்னிகா பரமேஸ்வரி சாதனை செஞ்சவர்களை பூர்வ காலத்தில் சிரேஷ்டர் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ அது ஒரு விருது மாதிரி ஆயிடுது. பூர்வ காலத்தில் அது ஒரு முத்ரை. இவா எல்லாரும் சிரேஷ்டமானவா அப்படின்னு. நம்மளோட பெயருக்கு முன்னாடி ஸ்ரீ எழுதுறது வழக்கம். யாரோட பேர் முன்னாடியாவது ஸ்ரீ எழுதலை அப்படின்னா
கொஞ்சம் கோபம் வரும். என்னது ஸ்ரீ எழுதாமல் போட்டிருக்கா அப்படின்னு. ஸ்ரீமதி இதில் வந்து யார் கிரேட்டு அப்படின்னு இல்லை, ஸ்ரீயோட மதி கிரேட்டு இல்லையா? ஸ்ரீமதி எல்லாம் ஒன்று தான். உன்னோட முத்திரையை இதை அத்தாரிட்டி பண்ணிக்க முடியும். பெயர் முன்னாடி ஸ்ரீ இருக்கு. ஸ்ரீ என்றால் என்ன? சம்பத்து, ஐஸ்வர்யம், சகஜம், சூரியன், கௌரவம், சிரேஷ்டம். கௌரவமும் சிரேஷ்டமும் ஒன்று தான். ஸ்ரீ யாருக்கு இருக்கணும்? கௌரவம் புரிந்திய மனுஷாளுக்கு இருக்கணும். கௌரவத்தை அது ஸ்ரீ பெயர் முன்னாடி ஸ்ரீ எழுதாதவளை நம்ம கோபிச்சுக்கலாம். ஆனால் அவள் ஸ்ரீ எழுதுறதுக்கு ஏற்ப நாம் இருக்கிறது ரொம்ப அவசியம். அதாவது சில பேர் என்ன நீ ஸ்ரீ எழுதலையா அப்படின்னு நம்ம அதட்டி கோவிச்சுக்கலாம். அவனும் பயப்பட்டு எழுத முடியும். ஆனால் அது அத்தனை நன்னா இருக்காது. சிலர் பேரோட முன்னாடி 108 ஸ்ரீ அப்படின்னு எழுதுவான். நிஜமாக 108 ஸ்ரீ எழுதணும். அதை 108 முறை நம்ம படிக்கணும். இது வந்து அவளுக்கு எழுதுறதுக்கும் நேரம் இல்லை, சோம்பல். நமக்கு படிக்கிறதுக்கும் சோம்பல். அதாவது இந்த பதத்துக்கு ஆத்தியாத்மிக வித்தியை தெரியப்படுத்தினது கன்னிகா பரமேஸ்வரி. இதை நன்னா புரிஞ்சுக்கோங்க. மொத்த ஸ்ரீ வித்யைக்கும் ஆதாரம் அதான். யார் ஒருவரை நீ ஒதுக்கினாலும் உனக்கு ஸ்ரீ வித்யை வராது. ஸ்ரீபதத்தை சரியாக உபயோகிக்கணும். மெடிக்கல் படிக்கிறவாளை என்னன்னு கூப்பிடுவோம்? டாக்டர்னு சொல்லுவோம். அந்த டாக்டரை எங்கே எழுதுவோம்? முதல்ல. மெடிசன் அப்படின்னா சொல்லுவோம். சயின்டிஸ்ட் பட்டம் வாங்கினா சயின்டிஸ்டுக்கு பேருக்கு அப்புறம் சயின்டிஸ்டோட இதை சொல்லுவோம். டாக்டர் கலையை பற்றி முன்னாடி நம்ம பேசுகிறோம். ஞானத்தை பற்றி சொல்கிறத பெயர் முன்னாடி வரும். இந்த கால டாக்டர்களுக்கு ஒரு வியாதியை சரி பண்ண தான் தெரியும். ஆனால் டாக்டருக்கு முன்னாடி தான் எழுதுகிறோம். அது அவள் வந்து ஜீவிக்கிற கலை சொல்லணும், நமக்கு சொல்லித்தரணும். இந்த கால டாக்டருக்கு அது வந்து வியாதியிலேருந்து குணப்படுத்த தெரியும், ஜீவிக்கிற கலையை சொல்லித்தர தெரியாது. நமக்கு ஆயுள் எவ்வளவோ அவ்வளவுதான். வியாதி வந்துட்டா வியாதியை குறைப்பா. ஸ்ரீவித்யை வந்து உனக்கு ஆயுளை தரும், ஜீவனம் தரும், அமரத்துவம் தரும். இதை பிரபஞ்சத்துக்கு தெரியப்படுத்துகிற தருணம் இப்போ வந்துடுத்து. சத்ரயாகம் உற்சவம் ஆரம்பித்து இப்போ நடக்கிறது. மகோத்சவம் இருக்காது, சத்ரயாகம் இருக்கும். ஃபஸ்ட்டு டே மகோத்சவம். எப்படி காலேஜில் முதல்ல சேர்ந்த உடனே அன்னைக்கு ரகரகமாக நம்ம எல்லோரும் பேசிப்போம். ஓப்பனிங் டே, அதாவது ஒரு ஷாப்பை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அன்றைக்கி
எல்லாரையும் கூப்பிட்டு அவள்கிட்டெல்லாம் செலிப்ரேட் பண்ணி அவளுக்கு முக்கியத்துவம் தருவாள். அதாவது இந்த பிஸ்னஸ்லேயே இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்கிறவாளை கூப்பிட்டு அந்த ரிப்பன்லாம் கட் பண்ண சொல்லி அவளுக்கெல்லாம் கௌரவிப்பாள். அதாவது சத்ரயாகம் மகோத்சவம். அது சத்ரயாகத்துக்கு பேஸு. ரொம்ப பேருக்கு சத்ரயாகம் பற்றி தெரியாது. இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட வந்து ஹவன், யாகம், யஜ்யம், மகா யஜ்யம் இதுக்கெல்லாம் உள்ள வேறுபாடு பற்றி, டிஃப்ரென்ஸை பற்றி கேட்கல. யாகம், ஹவன் எல்லாம் அதே. ஸ்ரீ பற்றி சொல்லித்தரேன். வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஜெயந்தி என்பதால் சொல்கிறேன். சிரேஷ்டமானது, சிரேஷ்டத்துவம். ஸ்ரீ வித்யை எப்படி ஜீவிக்கிறது, எப்படி பெறணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்திரீ கன்னிகா பரமேஸ்வரி. அதாவது இந்த இதை வந்து புருஷா செஞ்சாலா என்ன தெரியாது. மொத்த பிரபஞ்சத்துக்கும் இதை தெரியப்படுத்த வேண்டிய தருணம் இது. வாசவி கன்னிகா பரமேஸ்வரியை பற்றி நன்னா தெரிஞ்சவா பிரபஞ்சத்தில் இல்லை அப்படிங்கிறது தெரியறது. கன்னிகா பரமேஸ்வரி ஜெயந்தி தினம் அன்னைக்கு நாம் இதை பேசாமல் இருந்தால் பெரிய தப்பு நடக்க போகிறது, ஜாக்கிரதை. அதனால் இதை கண்டிப்பாக இன்றைக்கி பேசித்தான் ஆகணும். நான் உங்களை எல்லாரையும் எங்கே அழைச்சிட்டு போகிறேன் அதை நன்னா கவனிங்கோ, குழப்பிக்காத. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கன்னிகா பரமேஸ்வரி சக்தி ஒன்றை சிரேஷ்டம் செய்கிறது. முன்ன காலத்துலலாம் பணம் இருப்பவா சிரேஷ்டர். ஆனால் அப்புறம் அவ சக்தி ஆனா. லாஸ்டில் ஏதோ ஆச்சு. ஆனால் நாம் எல்லாரும் ஆக வேண்டியது சிரேஷ்டர். பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருமே சிரேஷ்டர் தான். இப்போ அமெரிக்கா, நியூசிலாண்டு எங்கே பிஸ்னஸ் மேன் இருந்தாலும் அவா சிரேஷ்டரே. பணம் இருந்த சிரேஷ்டத்துவம் பற்றி சொல்லலை. சிரேஷ்டத்துவம் வந்துடுத்துனா பணம் உனக்கு சகஜமாக வந்துடும், சம்பதை. அதுக்காக நீ இன்னும் ரொம்ப பிரயத்தனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு தான் கஜேந்திர மோட்சத்தை உதாரணமாக எடுத்துக்கிறோம். யுத்தம் பண்ணுற வரைக்கும் கஜேந்திரனுக்கு எதுவுமே ஆகலை. கடைசியில் அவர் கையை தூக்கிட்டார். இனிமேல் யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் உடனே சும்மா இல்லை. சும்மா இருந்தால் இறந்து போயிருக்கும். பிரார்த்தனை பண்ணினார். பிரார்த்தித்து நமக்கு கையால் ஆகலை. பிரார்த்தனை பண்ண வேண்டியது அவசியமே. வேண்டாத எதுக்கும் உபயோகம் இல்லாத நியமங்களை நீ வச்சுக்கிற. எனக்கு எவ்வளோ கோபம் வருது. கஜேந்திரன் என்ன நியமம் ஃபாலோ பண்ணார் உனக்கு தெரியுமா? ஸ்நானம் செஞ்சாரா? இக்கட்டில் மாட்டின்று இருந்தார் 1000 வருஷமாக. பலகீனம் ஆயிட்டார். யுத்தத்தில் ரொம்ப சோர்ந்து போயிட்டார். கங்கா ஸ்நானம் பண்ணாரா? இருங்கோ 24 லட்சம் காயத்ரி ஜபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னாரா?
இதெல்லாம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா முதல்ல விடாது. அப்ப மந்திர ஜபம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எப்பவும் ஜாக்கிரதையா நினைவுபடுத்திக்கோ. நீ ஹாயா டிவி பார்த்துட்டு நாளை காலத்தால் இந்த வேலை செய்கிறேன் அப்படின்னா அது தப்பு. எப்போ செய்யணும்? அந்த மானசீக ஸ்திதியில் இருக்கணும், அப்போ செய்யணும். நியமம் எப்போ வேண்டாம் அப்படின்னா, நியமத்தை ஃபாலோ செய்யறதுக்கு சமயம் இல்லை அப்படிங்கிற டயத்தில் ஓகே. சமயம் இருந்து நியமம் ஃபாலோ செய்யலை அப்படின்னா நீ உனக்கு தப்பிச்சு கொள்றதுக்கு காரணமாக இருக்கலாம். உன் மனசு நொண்டி சாக்கு சொல்லும். உடனே மாஸ்டர் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி பற்றி சொல்லிட்டு ஸ்நானம் செய்யறதுக்கு அவசியம் இல்லை, மந்திரம் அவசியம் இல்லை அப்படிங்கிறத நீ குறிப்பிட்டு பேசாத. சூழ்நிலையை கவனி. நேரம் காலம் நேரம் இருந்து செய்யாமல் இருக்கிறது தப்பு. அதுக்கு ஏற்ப நீ ஆதரிக்கலைன்னா நீ மகாகாலனுக்கு கோபத்துக்கு ஆளாவ. காலத்திற்கு கோபம் வரும். காலத்திற்கு கோபம் வந்தால் உனக்கே தெரியும் என்ன பண்ணுவார்னு. பெரிய பெரிய மனுஷாலோட லைஃபு மாறி மாறி வரும், பார்த்துருக்கல்ல. நம்ம கையில் எதுவும் இல்லை. காலம் மானசீக ஸ்திதி கூட காலத்தை ஒட்டியே இருக்கு. மனசும் மாறும். இப்போ யாரோ எங்கேயோ இந்த உலகத்தை விட்டு போயிட்டா அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டா உடனே நம்ம என்ன கேள்வி கேட்போம்? எத்தனை வயசு? 30 வயசா? அடடா அப்படின்னு நினைப்போம், சொல்லுவோம். சரி 89 90 அப்படின்னா சரி இப்போ உங்களோட அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். பாவத்தில் மாறுதல் காலத்தால் வருது, கவனிச்சியா? காலத்தோட கையில் நாம் வாரிசுகள், யாரும் மாற்ற முடியாது. பிரசிடெண்ட்டு கூட 24 மணி நேரம்தான் இருக்குது. கோமா ஸ்திதியில் இருக்கிறவாளுக்கும் 24 மணி நேரம்தான். பூர்வ காலத்தில் காலத்தை ஜெயிச்சா, அதனால் அவள் பேருக்கு முன்னாடி ஸ்ரீன்னு வைக்கப்பட்டது. அவள் ஜெயிச்சவா கிட்ட போனால் நம்ம காலத்தையும் அவள் ஜெயிக்க வைப்பா. காலத்தை ஜெயிக்கிறது அப்படின்னா அநேக அர்த்தம் இருக்குது. கோமாவில் இருக்கிறவாளுக்கு சுவாசம் போயின்னு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அவளுக்கு எதுவுமே தெரியாது. நீ உனக்கு இருக்கிற 24 மணி நேரத்தை மாற்ற முடிஞ்சா நீ காலத்தை ஜெயிச்சவனாவ. கொஞ்சம் பேர் 24 மணி நேரத்தை 120 மணி நேரமாக செஞ்சுப்பா. காலத்தை 5 மடங்கு உபயோகிச்சுப்பா. அவள் கோடி வருஷத்தை கூட அதிகப்படுத்திக்க முடியும். நியமம் ஒன்று தான். முதல்ல 1 ஹவரை அதிகப்படுத்திண்டா போரும். அதை வச்சு நம்ம நிறைய வருஷத்தை அதிகப்படுத்த முடியும்.
நியூசிலாண்டு போயிருக்கும்போது அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எங்கிட்ட கேட்டா, ஆயுர்வேத டாக்டருக்கெல்லாம் ஆயுளை எப்படி அதிகப்படுத்துறது, எப்படி குறைக்கிறது அப்படின்னு அந்த டாக்டர்ஸ்க்கு தெரியும். அவளோட சாஸ்திரமே ஆயுர்வேதம். அது கூட உபவேதம். 4 வேதம் இருக்கா மாதிரி உபவேதம் கூட 4 இருக்கு. தனுர்வேதம், ஸ்தாபத்திய வேதம் அப்படின்லாம். 1 ஹவரை அதிகப்படுத்துகிறது தெரிஞ்சுட்டா மெதுவாக நிறைய நேரத்தை அதிகப்படுத்திக்க முடியும். ஆயுளை தெரிஞ்சு கொண்டவா ஆயுர்வேத டாக்டர். ஆனால் இப்போ இருக்கிற ஆயுர்வேத டாக்டர் ஆயுளை பற்றி பேச மாட்டா. ரோகத்தை பற்றி மட்டும் பேசுகிறா. நம்ம மண்டையில் இருக்கிற குப்பையெல்லாம் நீக்கிறது ரொம்ப அவசியம். நாம் எவ்வளோ நீச்ச ஸ்திதிக்கு போயிட்டு இருக்கோம் இப்போவாது புரியறதா? வாசவி கன்னிகா பரமேஸ்வரி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதற்கு இவை எல்லாமே சம்பந்தப்பட்டது தான். சத்திரயாக மகோத்சவத்தில் வரப்போகிற சத்திரயாகத்துக்கு இப்போ விதை போடுறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் எல்லாம் உன் மீது ஆதாரப்பட்டிருக்கு, என் மீது இல்லை. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுக்கு மேலே கிடைக்காது. ஸ்ரேஷ்டா அப்படின்னா ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி. ஆந்திராவில் 23 ராஷ்டிரம், ஹைதராபாத்தை சேர்த்தா 24, காயத்ரி அட்சரம் 24. ஒவ்வொரு ராஷ்டிரத்துலேயும் சத்திரயாக 3 நாளைக்கு நடக்கணும். மகோத்சவம் இல்லை. அதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி. இந்த மகோத்சவம் எதுக்கு? நம்ம அதையே மறந்துட்டோம். குருவை பற்றி உனக்கு சத்திர யாத்திரை சொல்லப்படும். சத்திர யாகம் மகோத்சவம் ஓப்பனிங் டே. சத்திர யாகத்தில் காலத்தை ஜெயிக்கிறது எப்படி? நீ கொஞ்சம் சென்சிட்டிவாக இருந்து சொன்னதை அர்த்தம் செஞ்சு கொண்டா கேரண்டியாக இன்றைக்கே 24 மணி நேரம் உனக்கு 25 மணி நேரமாக ஆயிடும். நீ எக்ஸ்ட்ரா பண்ணிக்க முடியும். எப்படி? கண்டிஷன் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஹவர் எப்போ வரும்? 24 மணி நேரத்தை நீ கரெக்டாக உபயோகிச்சுக்கணும். இப்போ கவர்மெண்ட் உனக்கு சாங்ஷன் பண்ணியிருக்கு. டெய்லி 1 ஹவருக்கு 1000 ரூபா செலவு பண்ணினா 24 மணி நேரத்துக்கு 24,000 வரும். அதாவது 1 ஹவருக்கு நீ 1000 ரூபா செலவு பண்ண, 24 மணி நேரத்துக்கு 24,000 செலவு பண்ணுவ. அது எப்படி? நீ 24 மணி நேரம் கரெக்டாக வேலை செஞ்சணும். அப்போ 24,000 செலவாகணும். 24 ஹவரில் நீ இன்னும் 1 மணி நேரம் வேலை செய்ய முடிஞ்சா அப்போ உன்னோட லைஃப்பில் 1 ஹவர் அதிகமாகும். அதையே அதாவது மாஸ்டர் சொல்கிறார். டாலருக்கும் ரூபாய்க்கும் வேல்யூ சொல்கிறா. $1 அப்படின்னா 50 ரூபா. 1 ரூபாய்க்கு 50 ரூபா கொடுத்தாதான் $1. அவளுக்கு 50 பங்கு அதிகம்.
நம்மளோட சிரமம் அப்படி இருக்குது, அவா சிரமம் அப்படி இருக்குது. அந்த பிரகாரத்தில் காலத்தில் வித்தியாசம் தெரியுறதா? காலத்தில் வெறும் வார்த்தையில் சொல்கிறோம் நாம் டைம் இஸ் மணி, தனமே காலம், காலமே தனம். நிஜமாக நடக்கிறது அதே. நீ எத்தனை நாள் வேலை செய்கிற அவ்வளவு சம்பளம். மாதம் முழுக்க வேலை செஞ்சால் மாத சம்பளம் வரும். காலமா பணமா? மாதத்தில் 8 ஹவர் அல்லது 6 ஹவர் வேலை செய்கிறா, அதற்கு வேல்யூ உன்னோட ஜீவிதம். இன்னும் 2 ஸ்திதி இருக்குது. சொப்ன ஸ்திதி, அது நித்ரா ஸ்திதி. நித்ரா ஸ்திதியை நாம் உபயோகிக்கல, அதனால் எல்லாம் 0 ஆறுது. மணி அப்படின்னா காலம். காலத்தை தாண்டணும் அப்படின்னா ஜாகிரத அவஸ்தையில் உனக்கு சொன்ன 8 ஹவர்ஸ் வேலை கரெக்டாக செய்யணும். சில சமயத்தில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவாளை பார்க்குறேன். அவள் கரெக்டாக 10 மணிக்கு வரணும், ஆனால் 11 மணிக்கு வருவாள். வந்துட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போய் டீ சாப்பிடுவாள். அது டீ குடிச்சிட்டு 12:30 மணிக்கு டேபிளுக்கு வருவாள். டேபிளில் என்ன செய்யணும் அப்படின்ட்டு பேப்பரை தேடுவாள். அதனிடையில் 1/2 ஹவர் ஆகிடும். 1 மணிக்கு லஞ்ச் இருக்குமே, லஞ்சு டயத்தில் சாப்பிட மாட்டாள், லஞ்சு டயத்தில் வேலை செய்ய மாட்டாள். அப்போ சாப்பிட போயிடுவாள். அங்கே சாப்பிட போயிட்டு மறுபடியும் ஏதோ அங்கே கொஞ்சம் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு 2:30 மணிக்கு வருவாள். 2:30 மணிக்கு வந்தால் 3 மணிக்கு டீ. அப்புறம் யாரானு வந்தாக்கா இப்போ என்ன, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்பா. முன்னாடி ஒரு காலத்தில் இப்படி செஞ்சவாள்லாம் உண்டு, இப்போ அப்படி யாரும் இல்லை. இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸெல்லாம் ரொம்ப சின்சியராக வந்து வேலை பண்ணுறா. அதாவது நீ சின்சியராக வேலை செஞ்சாக்க அதனோட பலன் நீ நன்னா அனுபவிப்ப. உன்னோட நேரம் உபயோகமாக செலவாகும். நீ எப்போ ஈக்குவலாக சமானமாக வேலை செய்யலையோ அப்போ உனக்கு சிரமம் நிறைய வரும். காலத்தை வேஸ்ட் பண்ணுற, அது உனக்கு தெரியாது. தனத்தை இழக்கிற, அதாவது காலத்தை வேஸ்ட் பண்ணும்போது தெரியாது, பணம் குறைச்சி கொடுக்கும்போது அது தெரியும். ஏன்னா மணி. கல்யாணத்துக்கெல்லாம் மாப்பிள்ளை பார்த்தா அவள் கேட்பா, நீ ப்ரைவேட்டில் கிளர்க்கா, கவர்மெண்ட் ஆஃபீஸில் கிளர்க்கா, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் கிளர்க்கான்னு. ஐஏஎஸ் கரெக்டர் ஆனால் கூட அவருக்கு பொண்ணை கொடுக்காம இன்கம் டேக்ஸ் கிளர்க்குக்கு தருவா அப்படின்பா. இதை யாரையும் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு சொல்லலை, சில இடங்களில் இந்த மாதிரி நடந்தது, அதை சொல்கிறது. அதாவது சகஜமான மானசீக ஸ்திதி அப்படி இருந்தது. தனம் அப்படின்னா காலமே. காலத்தை சரியாக உபயோகிக்கிறவளுக்கு எப்பவும் குறைவு இருக்காது. அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள்னா வெங்கையா சுவாமி. அவர் என்ன படித்தார்?
அதாவது இன்கம் டேக்ஸ் விஷயத்தை சொன்னேன்னு யாரும் மனசில் கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். முன்ன காலத்தில் அப்படி இருந்தா, ஆனால் அப்பயும் சின்சியராக இருந்தவாள்லாம் இருந்தா, அதனால தான் இந்த சமாஜம் நடக்கிறது. இப்போ அந்த காலம்லாம் மலையேறி எடுத்து இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ இருக்கிறவாள்லாம் ரொம்ப சின்சியராக வேலைக்கு போயிட்டு அந்தந்த டயத்தில் அந்தந்த வேலையை செய்கிறா. இப்போ எல்லாமே ரொம்ப அவேர்னஸ் வந்துடுத்து. தனம் அப்படின்னா காலம். காலத்தை நன்னா உபயோகிக்கணும். வெங்கையசாமி படிக்கலை, ஆனாலும் அவரோட பெயரில் எத்தனை பேர் சாப்பிட்றா. ட்ரஸ்ட் வச்சு நிறைய பேருக்கு சாப்பாடும் போடுறா. அவருக்கு விரலில் முதிரை கூட போட வராது. ஆனால் அவர் காலத்தை சரியாக உபயோகித்து கொண்டார். காலத்தை நன்னா உபயோகிச்சுட்டா சம்பத்து உங்ககிட்டயே வரும். அதுக்கு பிஸ்னஸ் பீப்புளை உதாரணமாக சொல்லலாம். அவளுக்கு தங்கிட்ட இருக்கிற பணத்தை போட்டு வியாபாரம் பண்ணுறா. வர வேண்டிய லாபம் வரல அப்படின்னா கஷ்டம். சம்பத்தை ஆகர்ஷிப்பது வியாபாரிக்கு தெரியணும். சில பேருக்கு வியாபாரத்தை ஆரம்பித்த உடனேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், சக்ஸஸ் ஆகும். சில பேருக்கு அவன் ஆரம்பிச்சிட்டாலும் அது சக்ஸஸ் ஆகாது. இதுக்கு அசலான விஷயம் ராமானுஜாச்சாரியார்கிட்ட இருக்கு. ரகசியம். அதே ரகசியத்தை அத்வைதம் சித்தாந்தம் ஒரு மந்திரம்னு கூட சொல்லலாம். வாசவி கன்னிகா பரமேஸ்வரி. நீ இதுக்காக யார்கிட்டையும் போய் சண்டை போட்டு உனக்கு தேவையானதை பெற முடியாது. முதல்ல இந்த சூஷ்மத்தை புரிஞ்சுக்கோ. ராமாயணமும் அதே தான் சொல்கிறது. நம்ம ராமாயணத்தை டீப்பாக படிக்கிறதில்ல. யுத்தம் பண்ணாத அப்படின்னு தான் சொல்கிறது. ராமர் பிறந்தது டேஷ் யோத்யா, வார் வேண்டாம் அப்படின்னு. இதுக்கெல்லாம் அடிப்படை வாசவி கன்னிகா பரமேஸ்வரி. உன்னோட லைஃப்லேயும் இதுக்கு அனுபவம் இருக்குது. யுத்தம் பண்ணுறதுனால ஒன்றும் லாபம் இல்லை. நித்ரையில் இதெல்லாம் அடைய முடியும். நித்ரையில் கனவு வருது, மகா யுத்தம், உன்னால் யூகிக்கவே முடியல. துப்பாக்கி குண்டு சத்தம் கேட்குறது, குண்டு போடுறா, எத்தனை பானம் போடுறா. என்னது இந்த காலத்தில் பானமா அப்படின்னு கேட்காத. கனவு தான் நீ காண்ற. கனவில் எல்லாம் நடக்கும். பாம் போடுவா, கனவில் கையை வெட்டுறா, கால் துண்டு துண்டாக இருக்குது, எல்லாரும் பார்க்குறா. உனக்கு அப்படியே பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, ஒரு மாதிரி வேர்த்து விறுவிறுக்கிறது. அந்த சமயம் பார்த்து ஒரு கொசு கடிக்கிறது. அப்போ கனவு கலைஞ்சுடுறது, விழிப்பு வந்துடுத்து. சரி நீ கொசுவை திட்டாத, எழுந்துட்டோம். மறுபடியும் தூக்கம் வரல. அப்போ அந்த பானம் எங்கே? கனவு காண்டும்போது உனக்கு ஒரு பயம், ஒரு பதட்டம்னா இருந்தது, அதெல்லாம் எங்கே? அப்போ நிஜமாவே வேதனை இருந்ததா இல்லது நடிச்சியா? இப்போ எழுந்தப்புறம் இந்த வேதனை இருக்கா உனக்கு? கனவுல சன நேரம் வேதனையை போக்கடிக்க முடிஞ்சுடுத்துனா
நீச்ச ஸ்திதி ஸ்வப்னத்தில் நடக்கிறத போக்க முடியும். இங்குள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம யுத்தம் செய்யணுமா என்பதை கனவு சொல்லித்தருது. எப்போ சொல்லி கொடுக்கும்? சமாதி ஸ்திதியில் பெண்ணா பிறந்து அதை ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கும். அந்த சமாதி ஸ்திதிக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் சத்திரயாகம். வரப்போகிற காலத்தில் நடக்க போகிறது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவளோட டிஸ்கஸ் பண்ணேன். நீங்கள்லாம் உங்கள் ராஷ்டிரத்தில் சத்திரயாகம் ஏற்பாடு செய்ய போகிறீள். அதுக்கு ஏற்றபடி உன்னோட டைம் டேபிள் போட்டுக்கோ. 3 days கிளாஸ். சேஷ்டம் எப்போ ஆவேள்? காலத்தை தாண்டும் போது. கனவுல காலத்தை தாண்டுவோம். கனவுல நடந்தது, அதாவது 5 கோடி வருஷம் முன்னாடி நடந்தது கூட கனவுல பார்க்க முடியும். 5 நாளைக்கு முன்னாடி நடந்தது கூட பார்க்க முடியும். எழுந்துட்டா எதுக்கு சொல்கிறேன்? நினைவு இருக்கா? அதாவது இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு வரேன்? சமாதி ஸ்திதி காலம், அதை ஒட்டி இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். இருபத்தி 24 அவரை நீ 1 hour அதிகமாக செய். கொஞ்சம் மனுஷா வியாபாரத்தை ஆரம்பித்த உடனேயே ரொம்ப அபிவிருத்தி ஆகிடுவா. சில பேருக்கு ஆரம்பித்த உடனே அது அபிவிருத்தி ஆகாது. அப்போ இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். ஏகாக்கிரதம் ரொம்ப அவசியம். கோபத்தை ஜெயிக்கணும். கனவு காண முடியும். அபிவிருத்தி. அதாவது சில பேர் எல்லாரும் பாசிட்டிவாகவே பேசுவா, சில பேர் நெகட்டிவாக பேசுவா. யார் எப்பவும் நெகட்டிவாக ஆலோசனை பண்ணுறா, அவளது கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்காது. சிலர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அதை ஒரு மனசில் உற்சாகத்தோட இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம செஞ்சிட முடியும், அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக இருக்குது, நாளைக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினைப்பா. அதாவது என்கிட்ட சில பேர் வருவா, நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், நாங்கள் சக்ஸஸ் ஆவோமா ஆக மாட்டோமா அப்படின்னு என்கிட்ட கேட்பா. நீ கேட்குற ஆக மாட்ட அப்படின்பேனா. எப்படி கேட்கணும்? பலன் தர பிரயத்தனம் பண்ணுறேன், நீங்கள் எங்களுக்கு அட்வைஸ் ஐடியா சொல்ல முடியுமா? அப்படி கேட்கணும். அது வேற விஷயம். கன்ஸ்ட்ரக்டிவாக பேசணும், ஆலோசனை பண்ணணும். இ 24 மணி நேரம் எல்லாருக்கும் ஈக்குவல் தான். அதை நீ உபயோகிக்க முடிஞ்சா போகிறோம். அது 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகும், 1000 வருஷமாக கூட ஆகும், கோடி அனந்த காலம் கூட கொண்டு வர முடியும். ஆனால் அந்த டயத்தை எப்படி கொண்டு வருதுன்னு உனக்கு தெரியணும். உனக்கு தெரியும். இப்போ சயின்டிஸ்ட்டு கனவு காண்றா, அதுக்கப்புறம் அவள் அதை பற்றியே சிந்தனை பண்ணுறா. நான் பொதுவாக ஒரே உதாரணம் தான் எப்போவும் சொல்லுவேன். கேன்சருக்கு மருந்து வேணும்.
இப்போ சயின்டிஸ்ட்டு ரிசர்ச் பண்ணுறா, நிஜமாகவே வேணும் கேன்சருக்கு மருந்து. அப்போ நம்ம சயின்ஸே தெரியாத நம்ம குழந்தையில போய் நீனும் போய் ரிசர்ச் செய் அப்படின்னு சொல்லுவோமா? சயின்டிஸ்ட் மட்டும்தான் அந்த ரிசர்ச் செய்ய முடியும். அதற்காக தான் குருதேவ் ஜீவித விதானத்தில் விஞ்ஞானம் என்ற பதத்துக்கு சொல்கிறார். நாம் எல்லாரும் பிழைச்சுன்னு தான் இருக்கோம். சயின்ஸு தெரியாது. சயின்ஸு சொன்னால் போகிறோம் வேறு வேற சொல்கிறா. சயின்ஸ்லேயும் துவைதம் அத்வைதத்தை பற்றி சொல்கிறா, ஆனால் வேறு மாதிரி சொல்கிறா. துவைதம் குறித்து சொன்னால் ஜாகிரதம் பற்றி மட்டும் சொல்வா. அவள் இவாளோட சேர முடியாது, இவன் அவங்களோட சேர முடியாது. ரெண்டு பேரும் துவைதம் விசிஷ்டாத்வைதம் அத்வைதம் பற்றி சொல்லுவா. ஜீவன் தேவதா சொல்கிறோம் நம்ம. இந்த மூணும் சேர்ந்தது தான் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி. அதாவது ப்ராசஸ் அப்போவே ஸ்டார்ட் ஆகிடுது. அது புரிஞ்சுடுத்து. அவள்னா சிரேஷ்டர்கள். அதாவது நாளடைவில் ஒரு வர்க்கத்துக்கு மட்டும் அப்படின்னு ஒரு மூர்க்கத்தனம் வந்துடுத்து. விஞ்ஞானம் தெரிஞ்சுட்டா யார் வேணால் பிழைக்க முடியும். இது வைஸ்வாளுக்கு உண்டானது, பிராமணாளுக்கு உண்டானது, சுவாமி சிவன் விஷ்ணு அப்படின்லாம் எந்தவித பேதமும் கிடையாது. சில சமயம் விஷ்ணு பக்தன் போகிற வழியில் சிவன் கோயில் இருந்தால் அங்கே பார்க்க மாட்டா, அப்படியே சிவபக்தன் விஷ்ணு கோயில் இருந்தால் பார்க்க மாட்டா. ஆனால் முன்னாடி இது மாதிரிலாம் ரொம்ப ஃபாலோ பண்ணியிருந்தா. இப்போ இந்த காலத்தில் இதெல்லாம் குறைஞ்சுடுத்து. ஜீவித விதானத்தில் இந்த மூன்றையுமே சேர்க்கணும். முதல் லட்சணம் யுத்தம் வேண்டாம், யாரோடையும் சண்டை போடாத. யுத்தம் பண்ணினா அதையே தான் பண்ணணும். பின் என்ன பண்ணுறது, என்ன செய்யணும்? கனவு காண்பதை தெரிஞ்சுக்கணும். கனவு காணும் விதானத்தை சொல்கிறது தியானம். தியானம் சொல்கிறோம், தியானம் செய்கிறோம். தியானம் செய்கிறோம் அப்படின்னா கனவு காண்பதை தெரிஞ்சுக்கிறோம். கடைசியில் தியானம் அப்படின்னா எப்படி தூங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இப்போ இங்கே எல்லா சமஸ்தைக்காரர்களையும் வர சொன்னேன். அதாவது எந்த சமஸ்தையில் எது சொல்லியிருக்கா? தியானத்தில் 112 ரகம் இருக்குது, 113வது வராது. கனவு காண்றது தெரிஞ்சுட்டா கேரண்டி இருக்குது. கேன்சருக்கு மருந்து கண்டிப்பாக வந்துடும். 1 வருஷத்தில் வரலாம், 5 வருஷத்தில் வரலாம், 100 வருஷத்தில் வரலாம். ஆனால் மருந்து கண்டிப்பாக உண்டு. ஏன் அப்படின்னா சயின்டிஸ்ட்டுக்கு அவள் தீவிரமாக ரிசர்ச் பண்ணுறா. விஞ்ஞானம் ஆதாரம். விஞ்ஞானத்துக்கு ஆதாரம் காயத்ரி யஜ்யம். இந்த ஸ்பீச்சை ஒரு தடவை சொல்கிறேன், அதை கேட்டால் போராது, திருப்பி 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 கேட்கணும். நம்மோட ஆத்தியாத்மிக சாதகா நிறைய பேர் இங்கே இருக்கா. நாம் எல்லாரும் ஆத்தியாத்மிகத்தோட வாரிசு. அதனால் இப்போ சொல்கிறது நன்னா புரியும். 2-3 தடவை இதை கேட்கணும். இதில் இருக்கிற நுட்பம் தெரியணும் அப்படின்னா
நீங்கள் காயத்ரி ஜபம், காயத்ரி யஜ்யம் ரெண்டும் செய்யணும். இது மதத்துக்கு சம்மந்தப்பட்டதில்லை. 3 days லைஃபுக்கு தேவையான ரகசியத்தை சொல்லியிருக்கேன். இப்போ ஓப்பனிங் டேயில் மொத்த சிலபஸும் சொல்லிடுவான் இல்லையா? அந்த இயர் ஃபுல்லாவுக்கும் சிலபஸ் வந்துடும். சிலபஸ் வந்துடுது அப்படின்ட்டு காலேஜுக்கு போகாமல் இருக்க முடியுமா? காலேஜுக்கு போத்தான் வேணும். அதை நன்னா புரிஞ்சுக்கோ. கனவு காண்றதுக்கு 112 தியான இது இருக்குது. 10 இந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம். இதில் ஒன்றுத்துலேயும் 10 சப் டிவிஷன் இருக்குது. 10 × 10 100. ராசி 12, 112. 111 தியானம் வராது. ஏதேனும் புது இந்திரியம் வந்தால் 113 வரும். அப்போ நீ மனுஷன் இல்லை. எல்லாரையும் ஏன் கூப்பிட்டேன்? உன் ராசி உனக்கு எந்த தியானம் சூட் ஆகுது அப்படின்னு தெரியணும். உனக்கு பிடிக்கணும். உனக்கு பிடிச்ச தியானத்தில் நீ பண்ணிட்டே இருக்கும்போது அதில் நின்றுடுவேன். இப்போ ஸ்மோக் பண்ணுறவா வெளியில் எங்கேயோ ஒரு இடத்துல போய் தான் ஸ்மோக் பண்ணுவா. எல்லாரும் முன்னாடியும் பண்ண மாட்டா. அவளுக்கு ஒரு பர்டிகுலர் இடம் இருக்கும். அதுபோல் தியான பద్ధதிக்கு குரு சொல்லித்தருவார். குருவை எப்பவும் மாற்றாத, குரு துரோகம் பண்ணாத. அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு? உன்னோட குரு உனக்கு என்ன சொல்லித்தராரோ அதில் நீ நன்னா தேர்ச்சி அடையிறதுக்கு. இப்போ உள்ள சம்பிரதாயம் கோவிலில் இதை பற்றிலாம் சொல்லலை. இந்த விஷயத்தை ஏன் சொன்ன கவனி. பிறந்த நாள் ரொம்ப முக்கியம். உன்னோட பிறந்த நாளுக்கு நீ எடுக்கும் நிர்ணயம் அந்த வருடம் முழுக்க கேரண்டியாக ஃபாலோ பண்ணி செய்வோம். அந்த வித்தியை நம்ம மறந்துட்டோம். ஏதோ சாப்பாடு, கேக்கை கட் பண்ணுறது, கேண்டிலில் வச்சுட்டு அணைக்கிறது, இதை உன் குழந்தைகளுக்கு நீ செய்கிற. அந்த குழந்தைகள் பெரிவானான்னா எத்தனை தீபத்தை அணைக்கிறாளோ அது உனக்கு தெரியாது. உனக்கு லிங்கே தெரியல. பிறந்த நாள் சம்ஸ்காரம்னு கரெக்டாக சொல்கிறோம். நீ தெரிஞ்சுக்கணும். அதை கரெக்டாக பண்ணணும். வாசவி கன்னிகா பரமேஸ்வரி பிறந்த நாள் தான் அது உன்னோட பிறந்த நாளாக கூட இருக்கும். இது எப்படி மாஸ்டர், எத்தனை பர்த்டே அப்படின்னு கேட்குற. காலேஜில் நீ ஜாயின் ஆகிற, ஃபஸ்ட் இயர் ஆனப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ் போகிற. அப்போ எந்த டேட்டுன்னு நிர்ணயிப்ப? உன்னோட பர்த்டேயை ஒட்டி இருக்குமா, நீ காலேஜில் சேர்ந்த நாளை ஒட்டி இருக்குமா? ஜாயின் ஆன டேட்டை ஒட்டி தான் இருக்கும். உன்னோட பிறந்த நாளை அன்னைக்கு எக்ஸாம் வைக்க மாட்டா. சத்திரயாகம் கூட அப்படி தான். அதாவது எப்படி ஏற்பாடு செய்கிறது நினைவு இருக்கா? அதாவது வாசவி கன்னிகா பரமேஸ்வரி பிறந்தநாள் நிறைய பேருக்கு பிறந்தநாள் ஆறுது, லிங்கப் ஆறுது. ஹனுமான், ராகவேந்திர சுவாமி அவளது கூட லிங்கப் ஆறுது.
அதனால் நம்ம உற்சாகமாக கொண்டாடுறோம். அதாவது கன்னிகா பரமேஸ்வரி இந்த 3 செஞ்சதை சிதிய சமாதி அப்படிங்கிறோம். ஜாக்கிரத, சொப்ன, சுஷுப்தி அது சமாதி. இங்கே ராகவேந்திரோட சமாதி இருக்குது. ஷீரடியில் சாய்பாபாவோட சமாதி இருக்குது. அவள்லாம் காலத்துக்கு அதீதமாகி இருக்கிறவா. அதனால் உனக்கு அவள் சகாயப்படுறா. அந்த சமாதி ஸ்திதியில் பிறந்த நாள், அந்த சமாதி ஸ்திதியில் பிறந்தாள் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி. அந்த சமாதி ஸ்திதியில் பிறந்தவா தான் அம்பாள் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி. இதில் யுத்தம் இல்லை. பிரபஞ்சத்தை யாரும் மாற்ற சொல்லலை. இதை பற்றி சினிமா கூட வந்திருக்கு. இந்த திருஷ்டிகோணத்தில் அதை பாரு. நாம் எல்லாரும் சத்திர யாகத்தில் இந்த சமாதி தீட்சை எடுத்துப்போம். அந்த ஸ்திதிக்கு போவோம். முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்? சொப்பனம் எப்படி காண்றது அப்படின்னு தெரியணும். நிறைய குரு எழுதின புக்கெல்லாம் படி. இங்கே சுவாமி சித்தாரூட பாரதிய சுவாமி கூட வந்திருக்கார். வாசவி கன்னிகா பரமேஸ்வரி நம்ம சமாதி ஸ்திதி தந்து நம்மளை சிரேஷ்டமாக ஸ்ரீபந்துவா ஸ்ரீ அதிபதியாக செய்வா. இங்கே ஒரு கேள்வி கேட்டா, கனவு எப்படி காண்றது, எப்படி சமாதி ஸ்திதி போகிறது அப்படின்னு. நிஜமாகவே நித்ரையில் நீங்கள் சமாதி ஸ்திதியில் தான் இருக்கு. அந்த ஸ்திதியை எப்படி உபயோகிக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. அதனால் அது பிளாங்க் ஆகுது. நித்ரா சமாதி ஸ்திதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் கூட இருக்குது. ஆத்மாத்வம் கிரிஜாமதி சகஜாத் பிராண சரீரம் கிரகம். இது இப்போ இங்கே நடக்கிறதெல்லாம் காலேஜ். அதனால் கிளாஸ் முடிஞ்சால் உடனே போக வேண்டாம், உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதை நம்ம பண்ணினா ஜீவிதம் சிரேஷ்டமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு இதை எப்படியும் புரிய வைக்கிற வரைக்கும் சொல்லணும்னு நான் கங்கணமாக கட்டின்னு இருக்கேன். இதில் இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா தனியாக ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகி வாங்கோ, உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னோடய ஸ்பீச்சஸ் எல்லாம் வெப்சைட்டில் இருக்குது. அதை ஃப்ரீ டவுன்லோட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். 3 நாள் ப்ரோக்ராம் வைக்க முடியலன்னா 1 டே ப்ரோக்ராம் கூட வச்சுக்கலாம். 1 டே ப்ரோக்ராம் வச்சுட்டா 4 hour தான் ரெஸ்ட் எடுக்க முடியும். 5 hour 5 hour 5 hour 5 hourன்னு 4 5 போயிடும். ஜாக்கிரதா, சொப்ன, சுஷுப்தி, சமாதி அப்படி. அதாவது 3 நாள் கிளாஸ் இருந்தால் 8 hour ஜாக்கிரதா ஃபஸ்ட் டே, செகண்ட் டே ஜாக்கிரதா சொப்பன 8 hour, 3ஆம் நாள் சுஷுப்தி. அப்படி இருக்கும் கிளாஸு. இதை காயத்ரி மந்திரத்தில் வித்மகே அது நித்ராஸ்திதி, தீமகி கனவு காண்பது, பிரச்சோதயாத் ஜாகிரத ஸ்திதி. இதெல்லாம் பிரெயினில் இருக்கு. இதை பண்ணும்போது உன்னோட பெயரை கூட மாற்றிக்க முடியும். எதை மாற்றிக்க போகிற, எதை உபயோகிக்கிற, எதை தாரணை செய்ய போகிற, இதை கவனி. அதனால்தான் காயத்ரி மந்திரம் விஸ்வஜனீதம் ஆயிடுத்து, எல்லாரும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இதுக்கு அந்தர்யாக யஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண போகிறோம். இந்த அந்தர்யாக யஜ்யம் பண்ணுறதுக்கு ஒரு டப்பா, அதில் 12 செங்கல், அதை பற்றின புக்கு எல்லாம் இருக்கும்.
இது எல்லாமே ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் பண்ணணும் அப்படின்னாக்க வீடியோ கான்ஃபரன்ஸ் போட்டு 24 இடத்துல இதை நம்ம பண்ணலாம். வாசவி அப்படின்னா அஷ்டவசு ஜாகிரத ஸ்திதியிலேருந்து வேலை செய்கிறது. ஜெய் குருதேவ்.